வணக்கம். காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகளுக்கும், கோயில்களுக்கும் எவ்ளோ ஃபேமஸோ, அந்த அளவுக்கு கொலு பொம்மைகளுக்கும் ஃபேமஸ். இந்த இடத்துல நான் ரெயின்போ ஆர்ட் கேலரி அப்படிங்கிற ஒரு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். இது ஒரு ஹோம் பேஸ்டு ஷோரூம். இவங்க வந்து மேனுஃபேக்சரரா இருக்காங்க. நெறைய இடங்களுக்கு சப்ளை பண்றாங்க. வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இவங்கள்ட்ட இருக்கு. இப்ப இவங்களுடைய தனி பொம்மைகள ஒரு செக்மென்ட்டாவும், அடுத்தது செட் பொம்மைகள ஒரு செக்மென்ட்டாவும் நம்ம பார்க்க போறோம். விலை பட்டியலுடையே இவங்களுடைய பொம்மைகள நம்ம பார்க்க முடியும். பெருவாரியான பொம்மைகளுக்கு விலை பட்டியல் ஆல்ரெடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும், கருமாரியம்மனும் நம்ம சேர்ந்த மாதிரி பார்க்குறோம். அதோடைய ரேட்ஸ் வந்து நீங்க கீழ செக் பண்ணிக்கலாம். அடுத்தது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் பார்க்குறீங்க. தன்வந்திரியும் பார்க்குறீங்க. விலைப்பட்டியல் அப்படியே தொடர்ந்தாப்புல ஒரு பொம்மைய பார்த்த உடனே கீழ நீங்க விலைப்பட்டியல பார்த்துக்கலாம். முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துல சூப்பரா இருக்காரு பாருங்க. புவனேஸ்வரி அம்பாள், புதுக்கோட்டை புவனேஸ்வரி நமக்கு பெருசா பேப்பர் மெஷ்ல தான் கிடைச்சிட்டு இருந்தது. நெறைய பேருக்கு வந்து கிளேல வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க இந்த மாதிரி அழகான ஃபினிஷிங்ல இருக்கிற புவனேஸ்வரி அம்பாள் பார்த்துக்கலாம். அடுத்து அர்த்தநாரீஸ்வரர். யாருக்காவது வீட்ல கொலுவுக்கு நீங்க போறீங்க, கையில வந்து பூ, பழம் வாங்கிட்டு போறதோட, ஒரு கொலு பொம்மையும் வாங்கி கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அவங்க ஞாபகார்த்தமா வச்சுக்குவாங்க. அடுத்து அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்திலேயே நம்ம 3 சைஸ் நம்ம பார்க்குறோம். ஒண்ணொண்ணும் வந்து ஒரு 7 இன்ச்சஸ்ல ஒண்ணு, அப்புறம் வந்து நமக்கு 1 அடி உயரத்துல இருக்கிறது, அப்புறம் 3/4 அடி உயரத்துல அப்படின்னு நம்ம சைஸ் வாரியா பார்க்குறோம். ஐஸ்வர்யேஸ்வரர். இவர் யாருன்னா, ஈஸ்வரன்ங்கிற பேரே ஐஸ்வர்யத்த குபேரனுக்கும், மகாலட்சுமி தாயாருக்கும் பிரிச்சு குடுத்ததுனால தான் ஈஸ்வரன்ங்கிற பேரு. ஐஸ்வர்யத்த பிரிச்சு குடுத்தவரா இருக்காரு. எப்படி இந்த பக்கம் குபேரன் இருக்காரு, இந்த பக்கம் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. ஆக்சுவலி இடம் மாறி வலது பக்கம் குபேரனும், இடது பக்கம் மகாலட்சுமி தாயாரும் இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராமானுஜர், செல்லப்பிள்ளை ராமானுஜர்ன்னு சொல்லுவாங்க. 11 இன்ச்சஸ் ஹைட். 1 அடிக்கு 1 இன்ச்சு தான் வந்து கம்மியா நல்ல திருத்தமா இருக்கக்கூடிய கிளேடால் தான் நம்ம பார்க்குறோம். ராமர் குகனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, கிருஷ்ணர் குசேலரை ஆலிங்கனம் பண்ணக்கூடிய அருமையான காட்சி. தாமரை மலர் மேல கிருஷ்ணர் இருக்கிறது. இதை நீங்க கிருஷ்ண ஜெயந்திக்காக புது வரவா வாங்கி அழகா வச்சுக்க முடியும். செட்டியார் அம்மா, செட்டியார் ஆச்சியம்மாவும் செட்டியாரும் ஜோடியா இருக்கிறது 2 விதமா இருக்கு. நமக்கோட சைஸ் வந்து 1/2 அடியில இருக்கிறதும், அடுத்தது 8 இன்ச்சஸ்ல இருக்கிறதும் நம்ம 2 விதமா பார்க்க முடியும். பாலர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலகர் செட்டுன்னு. இதுல கிருஷ்ணர் குட்டி குழந்தையா இருக்கிறது, பிள்ளையார் பால விநாயகரா இருக்கிறது, பால ஆஞ்சநேயர், பால முருகர் அப்படின்னு 4 பேரையும் அப்படியே செட்டா வாங்கி வச்சுக்கலாம். முருகப்பெருமான் மயில் முன்னாடி நிக்கிற குழந்தை வடிவத்துல இருக்கிற நமக்கெல்லாம் போட்டோல பார்த்துருப்போம். அந்த முருகரோட ஃபினிஷிங் நீங்க பாருங்க. அப்புறம் ராதே கிருஷ்ணா நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் சேர்ந்த மாதிரி ஆதி அந்த பிரபு. அடுத்தது பார்க்கறது கிருஷ்ணர் ஆண்டாளோடு இருக்கக்கூடிய அழகான காட்சி நம்ம பார்க்குறோம். சயன கோலத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். ஐயப்பன் பார்க்கறது 16 இன்ச்சஸ் 1.25 அடி உயரத்துல இருக்கிற ஐயப்பன் நம்ம பார்க்குறோம். முருகருமே மயில் முருகரா இருக்காரு. மயிலோடு வேலவரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப மன நிறைவை கொடுக்கக்கூடியது. பெரியபாளையத்து பவானி அம்மன் தான் இப்போ நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. வராகி அம்பாளுமே நமக்கு பேப்பர் மிஷ்லையும் கிடைக்குது, களிமண்லையும் கிடைக்கிற பொம்மைகள் நம்ம பார்க்குறோம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேரும் இணைஞ்சு நீங்க 3 பேரோட செட்டே நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒரு நார்மல் ரேட்ல நம்ம அழகா வாங்கி வச்சிடலாம். இப்பதான் நீங்க கொலு வைக்கிறீங்கன்னா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, ஒரு பிள்ளையார், முருகர் அப்படின்னு பொம்மைகள் வாங்க ஆரம்பிச்சா தானா சேர்ந்துகிட்டே போகும். அடுத்து நீங்க பார்க்கறது 6 முகத்தோடு இருக்கக்கூடிய சண்முகர், முருகப்பெருமான், வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்குறீங்க. ராதே கிருஷ்ணா அழகான மதுரா கண்ணன் தான் நீங்க இப்ப பார்க்குறீங்க. ராதையும் கண்ணனும் அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்ல இருக்கிறது பார்க்குறோம். அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்பாள்
தரிசனம் நம்ம இப்ப பண்றோம். குரு தட்சிணாமூர்த்தி 2 விதமான ஃபினிஷிங்ல அவருடைய வஸ்திரத்துல மாற்றங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் 3/4 அடி உயரத்துல இருக்கிறவங்க பார்க்குறோம். அடுத்தது தன்வந்திரி கையில அமிர்த கலசத்தோட இருக்கக்கூடியவர் பார்க்குறோம். குரு தட்சிணாமூர்த்தியே இன்னொரு ஃபினிஷிங் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கிறது பார்க்குறோம். பொண்ணு மாப்பிள்ளைய அழகா மணமகன் மணமகள்னு வச்சிருக்காங்க. பூர்ண கும்பம் நம்ம கோயில் செட்டில் வைக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் கலச பழக்கம் இல்லை அப்படின்னா கொலுப்படியில் அழகா அந்த பூர்ண கும்பத்தை 2 சைஸ்ல கிடைக்குது, அப்படி வாங்கி வச்சுக்கலாம். சிவபார்வதி அந்த காலத்து மோல்டு தான் நீங்க பார்க்கறது. 2 பேரும் ஒரே பக்கமா பார்த்த மாதிரி இருப்பாங்க. அடுத்தது வீடுகள்லாம் பொதுவா தீம்ஸ்க்கெல்லாம் தேவைப்படும். அது ஓலை வீடா இருக்கலாம், அல்லது ஓட்டு வீடா இருக்கலாம், மச்சி வீடா இருக்கலாம். அப்படி உள்ள வீடுகள் காமதேனுவும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால வாங்கி வைக்கலாம். அடுத்தது கோமாதா கன்று குட்டியோடு இருக்கக்கூடிய பசுமாடு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெரிய திருவடி சிறிய திருவடி அப்படின்னு கருடாழ்வாரையும் ஆஞ்சநேயரையும் பார்க்குறோம். 2 பேருமே கிளேல அழகா வந்திருக்காங்க. அடுத்து நீங்க பார்க்கறது கர்ப்பரட்சாம்பிகையுடைய திருவுருவம். சிவப்பு நிற புடவையில ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அம்பாள். அடுத்து அகிலாண்டேஸ்வரி, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்பாளும் பார்க்குறோம். ராஜராஜேஸ்வரியுடைய சிம்மாசனத்துல அமர்ந்து கரும்போடு அவங்க காட்சி கொடுக்குறாங்க. பேப்பர் மெஷ்ல இருந்த பொம்மைகள் இப்போ நமக்கு களிமண்லையும் கிடைக்குது. நிறைய பேர் வந்து களிமண்ல மட்டும்தான் நான் கொலுப்படியில வைப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் இருக்கக்கூடிய அந்த அழகான காட்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டாலே இன்னொரு ஸ்டைல்ல, அதாவது நிறைய ஸ்டைல்ல இந்த படி ஃபுல்லா, இந்த ரேக், இந்த ஷெல்ஃப்ல ஒரு பகுதி ஃபுல்லாவே ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் வச்சிருக்காங்க. ஆண்டாள் கிருஷ்ணரை அணைச்சிட்டு இருக்கிறது, பால ஆண்டாளா இருக்கிறவங்க, ஆண்டாள் வந்து நின்ற திருக்கோலத்துல இருக்கிறது, அமர்ந்த திருக்கோலத்துல அப்படின்னு ஆண்டாளோட ஸ்டைல் அத்தனையுமே நீங்க பாக்குறீங்க. இப்போ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பாக்குறீங்க. அடுத்தது சிவலிங்கமும் ரிஷபமும் இருக்கிற மாதிரி நந்தியம்பெருமான் இருக்கிறது அழகா பாக்குறோம். லக்ஷ்மி நரசிம்மர் கிளேல நீங்க அழகா திருத்தமா பண்ணி இருக்கிறது பாக்குறோம். அடுத்தது லக்ஷ்மி ஹயக்ரீவர் பாக்குறோம். இந்த 2 பேருமே கிளேல வந்திருக்காங்க. கொலுப்படியில அழகா நம்ம வைக்க முடியும். அடுத்தது நீங்க பாக்குறது கருமாரி அம்மன். அவங்களுடைய ஃபுல் உருவத்தோடு இருந்து சிரசும் கீழே பாதத்துல இருக்கிறது பாக்குறோம். கருமாரி அம்மன் 1 அடி அளவுக்கு இருக்கிற சிலை. சிரசு அம்மன்லயே 2 வெரைட்டி பாக்குறோம். நாகர்குடையோடு தீ ஜுவாலையோடு ஸ்கின் டோன்ல ஒரு இருக்கிற அம்மன். இவங்க பச்சை அம்மன் மாதிரி பச்சை நிற முகத்தோடு இருக்கக்கூடிய அம்மனாவும் நம்ம பார்க்குறோம். ஆதிசங்கரர் பார்க்குறோம். அடுத்து பூவராக பெருமாள் பார்க்குறோம். காஞ்சிபுரம் அப்படின்னா கருட சேவை ரொம்ப பிரசித்தமானது. கருடாழ்வார் பெருமாளை சுமக்கக்கூடிய காட்சி. ஐயப்பன் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்து உடுப்பி கிருஷ்ணரை பார்க்குறோம். அப்புறம் உறையூர் வெக்காளியம்மன் நல்ல ஃபினிஷிங்ல நமக்கு கிளேடால்ல கிடைக்குது. குருவாயூரப்பனுடைய திவ்ய தரிசனம் நம்ம பண்ணிக்கிறோம். இனி வரப்போறவங்க எல்லாருமே ஆச்சாரியர்கள். ராமானுஜர் நீங்க பாக்குறீங்க, அடுத்து ராகவேந்திர சுவாமிகள் பாக்குறீங்க, தேசிகர் பாக்குறீங்க, நம்முடைய மகா பெரிவா பாக்குறீங்க. இந்த மாதிரி சைஸ் வாரியா பாக்குறோம். வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகளார நம்ம பார்க்குறோம். விவேகானந்தரும் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. இங்கே விவேகானந்தருடைய சிலையும் இருக்கிறத பார்க்க முடியுது. சயன கோலத்தில் ஆதிசேஷன் மேலே பள்ளிகொண்ட பெருமாளா மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம். ரிஷப வாகனத்தில் சிவபார்வதி பவனி வரக்கூடிய காட்சியும் பார்க்குறோம். மீனாட்சியும் ஆண்டாலும் பக்கத்து பக்கத்தில் வச்சு அந்த சமத்துவத்தை நம்ம காட்டலாம். அடுத்தது துளசி அம்பாளுடைய முகம் ரொம்ப பொலிவா நல்ல ஒரு டீட்டெயிலிங் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கிற துளசி அம்பாள். ராஜ அலங்காரத்துல முருகப்பெருமானும் நம்ம பார்க்குறோம். ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் பார்க்குறீங்க. அடுத்தது குறி சொல்லக்கூடிய அம்மனாக விளங்கக்கூடியவங்க நீங்க பார்க்குறீங்க. அடுத்து நீங்க பார்க்கறது சமயபுரத்தாள் ரேணுகா தேவியும் கிளேல ரொம்ப சின்ன சைஸ்ல வந்ததை நம்ம பார்க்குறோம். வரலட்சுமி அம்பாள்
3/4 அடியிலேயே நமக்கு அழகா கிடைக்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து நீங்க பார்க்குறது திருக்கடையூர் அபிராமி. அப்புறம் நம்ம காயத்ரி தேவியுடைய தரிசனம் பண்ணிக்கிறோம். சொர்ண கலசத்தோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார், வெற்றிலை அம்மன் அப்படின்னு 2, 3 வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. சின்ன சைஸ்ல காம்பேக்டா வந்திருக்கு. திருவாரூர் கமலாம்பிகை பார்க்குறோம். துர்க்கை அம்பாள் நம்ம பார்க்குறோம். அடுத்தது கன்னிகா பரமேஸ்வரி அம்பாள். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்க்கல. இந்த இடத்துல கிடைக்குது. நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கலாம். கன்னிகா பரமேஸ்வரி வழிபாடு அப்படிங்கிறது தெலுங்குக்காரர்கள் அதிகமாக பண்ணக்கூடிய வழிபாடு. கர்ப்பரட்சாம்பிகை ரொம்ப சின்ன சைஸ்ல 10 இன்ச்சஸ்லயே கிடைக்கிறது பார்க்குறோம். அடுத்து நீங்க பார்க்கறது அன்னபூரணி, ஐஸ்வர்ய லக்ஷ்மி. இப்படி ஒரு சிலையும் ரொம்ப ரேரா நீங்க பார்க்குற ஒரு சிலை நீங்க பார்க்குறீங்க. அடுத்தது பார்க்கறது சாகம்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள். இவங்க எல்லாரும் வெஜிடபிள் அம்மன்னு சொல்லுவாங்க. ஆனா காய்கறிகளோடு இருக்கக்கூடிய சாகம்பரி அம்பாள். காய்கறி அலங்காரம் தான் அந்த அம்பாளுக்கு பண்ணுவாங்க. இங்கே அன்னபூரணி நம்ம ஒரு ஸ்டைல்ல பார்க்குறோம். அன்னபூரணியே நம்ம மாலைகள்ல வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். அடுத்தது அரக்காசு அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளும் நம்ம பார்க்குறோம். மதுரை மீனாட்சி ரொம்ப மினியேச்சர்ல நமக்கு 10 இன்ச்சஸ் ஹைட்ல வரக்கூடியவங்களா இருக்கிறது. வளையல் அம்மன் அப்படின்னு ஆடிப்பூரத்தில் நம்ம வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய அம்பாள் நம்ம பார்க்குறோம். மாவடிவம்மன் சேவைங்கிறது காஞ்சிபுரத்தில் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு சேவை. மாவடிவம்மன் சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி தான் இப்போ நீங்க பார்க்குறீங்க. அடுத்து நீங்க பார்க்கறது குக்கே சுப்பிரமணியர்னு சொல்லிட்டு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் ஆலயம். கோலாப்பூர் மகாலட்சுமி. இது எல்லாமே இப்போ நம்ம கிளேல தான் பார்த்துட்டு வர்றோம். அடுத்தது சிரசு அம்மனே கருமாரி அம்மன். 2 சைசஸ்ல 1 அடி உயரத்துலேயும் இருக்காங்க, 4 இன்ச்சஸ்லேயும் இருக்கிறவங்களா இருக்காங்க. அடுத்தது பாலாம்பிகை நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகா ஃபினிஷிங் நல்லா இருக்கு. சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமான், புற்று அம்மன் பார்க்குறீங்க. மஞ்சள் கிழங்குனாலேயே அலங்காரம் செய்யப்பட்ட மஞ்சள் அம்மன் தான் நீங்க பார்க்குறீங்க. அடுத்தது பாலாம்பிகை இன்னொரு சைஸ்ல இருக்காங்க. தீச்சட்டி அம்மன் நமக்கு பேப்பர் மெஷ்ல வந்துகிட்டு இருந்தது. இப்போ நமக்கு கிளேலையும் கிடைக்கிறது பார்க்குறோம். திருக்கடையூர் அபிராமி அம்பாள் 1 அடி உயரத்தில் இருக்கிறவங்களா இருக்காங்க. அடுத்தது துவாரகாநாத் தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிருஷ்ணர் அழகா துவாரகாபுரீஸ்வரராக இருக்காரு. அடுத்தது ராஜ அலங்கார முருகர் 14 இன்ச்சஸில் கிடைக்கிறாரு. பெருமாள் தாயார் நமக்கு 2 விதமான சைஸஸில் கிளேலேயே கிடைக்கிறாங்க. 1 அடியிலையும் இருக்காங்க, 7 இன்ச்சஸ்லையும் கிடைக்கிறது பார்க்குறோம். வாஸ்து கிரகலட்சுமியும் நம்ம பார்க்குறோம். அம்மாவும் குழந்தையும் இருக்கிறது பார்க்குறோம். இந்த பக்கம் அம்மாவும் யசோதா தாயார் மடியில் கிருஷ்ணர் அப்படிங்கிற விதத்தில் 2 விதமான ஸ்டைலில் நம்ம பார்க்குறோம். இது எல்லாம் வந்து நமக்கு எந்த ஸ்டைல் நமக்கு பிடிச்சிருக்குதோ அப்படி நம்ம வாங்கிக்கலாம். பெருமாள் தாயாரே ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கிறது. அப்புறம் நமக்கு கிளேல இருக்கக்கூடிய சைஸஸும் நம்ம இப்படி 3 விதமான சைஸஸில் பார்க்கலாம். கொல்லூர் மூகாம்பிகை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 1 அடிக்கு கிட்டத்தட்ட வரக்கூடிய அழகான சிலையாக இருக்குது. அடுத்து ஆலிலை கிருஷ்ணர் ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் கிளேலையே கிடைக்கிறது. நம்ம கிருஷ்ண ஜெயந்தியில் வச்சு அழகாக வழிபாடு பண்ணலாம். கடோத்கஜன் மாயா பஜார் செட்டில் நிறைய பொருளோட வேற மாதிரி பார்த்துருப்போம். இங்கே அரண்மனையில் அவர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வேற ஒரு அழகான ஃபினிஷிங்கில் இது கொல்கத்தா டால் தான் நீங்கள் பார்க்குறது. கோபாலனா இருக்கக்கூடியவர் பார்க்குறோம். அடுத்தது கைலாய செட்டு தான், ராவணன் கைலாய பர்வத செட்டு தான் நம்ம பார்க்குறோம். முருகர் வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கிறது சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது. வரலட்சுமி அம்பாள் தான் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது கீதோபதேச காட்சி. சிறுவாச்சூர் மதுரகாளி பக்கத்துலேயே இருக்காங்க. ராம்லல்லா, முருகப்பெருமான், இவங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பேப்பர் மிஷில் செய்யப்பட்டது. ராஜ அலங்காரத்தில் முருகர் வேணுமா, சேர்த்தி வடிவத்தில் வேணுமா, அப்புறம் வடுவூர் ராமர் செட்டு தான் அழகாக அவங்க வந்து டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு
கவர் போட்டு வச்சிருக்காங்க. அபிராமி அம்பாள் இதெல்லாமே பேப்பர் மிஸ்ட்ல மீனாட்சி இருக்கிறது, பெருமாள் இருக்கிறது, மணவாள மாமுனிகள், மீரா எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப அழகான ஒரு பேப்பர் மெஷ் டால் பார்க்குறீங்க. முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கிறது, திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி தாயார்னு இப்படி இருக்கக்கூடிய செட் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பேப்பர் மெஷ்ல இருக்கு. கிருஷ்ணருடைய லீலைகள்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். வெண்ணத்தாழியிலேருந்து வெண்ணெய் திருடக்கூடியது, கிருஷ்ணருடைய ஜனனம், மகாவிஷ்ணுவா அவர் விஸ்வரூப காட்சி, காளிங்க நர்த்தனம், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல அந்த பாம்புகள் எவ்வளோ நல்லா இருக்கு. இது எல்லாமே கல்கத்தா டால்ஸ்ல நம்ம பார்க்குறோம். அதாவது ராமாயண காட்சியும் இந்த சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் தூக்கக்கூடியது, அப்புறம் இந்த குடில் அமைச்சு இருக்கிறது, கிருஷ்ணர், கோமாதா, ஆஞ்சநேயர் ராம லக்ஷ்மணரை தூக்கக்கூடியது அப்படின்னு சேது சமுத்திர பாலம் கட்டக்கூடிய காட்சி, குசேலரோடு கிருஷ்ணர் உணவருந்தக்கூடிய காட்சி அப்படின்னு நிறைய நம்ம வந்து கல்கத்தா டால்ஸும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டால்ஸ் அதெல்லாம். அம்பரம் விட்டு விளையாடக்கூடிய காட்சி, இந்த மாதிரி மரத்துக்கு முன்னாடி இத்தனை கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தூக்கிட்டு போகக்கூடிய காட்சி, அப்புறம் துர்க்கை அம்பாள் வடக்குலேருந்து வரக்கூடியது, ரொம்ப முகம் திருத்தமா இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாள் பார்க்குறோம். மீனாட்சி, ஆண்டாள் அப்படின்னு இது எல்லாமே கல்கத்தா டால்ஸ்ல வர்றது நம்ம பார்க்குறோம். பூதகி மார்பில் பால் குடிக்கக்கூடிய கிருஷ்ணர் அப்படின்னு வரிசையா நாரை வதம், ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயரா இருக்காரு. கிஃப்டிங்க்கு நீங்க அழகா எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி பெருமாள் சயன கோலத்துல இருக்கிறது, ஆஞ்சநேயர் அப்படியே நெஞ்ச பொளந்து காட்டுறது, அப்புறம் அவர் வந்து தியான கோலத்துல இருக்கிறது, சஞ்சீவி மலை தூக்குறதுன்னு நிறைய வருது. கிருஷ்ணலீலா தொடர்பான நிறைய காட்சிகள் உங்களுக்கு கல்கத்தா டால்ஸ்ல கிடைக்கிது. அதுலேயே லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படின்னு பல வகையிலையும், லக்ஷ்மி வராகர்லேருந்து குசேலருக்கு பாதாபிஷேகம் பண்ணக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்குறோம். இப்படி நிறைய நம்முடைய பொம்மைகள் எல்லாமே கல்கத்தா டால்ஸ்லேயும் கிடைக்குதுங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் அங்கங்க ஸ்பேஸ் ஃபில்லர்ஸாக நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் காட்டுறதும், அழகாக மரங்கள்லாம் அங்கங்கே நீங்கள் கொலுப்படியில் வைக்கிறதும், யானைகள், குதிரைகள்னு சொல்லி இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வச்சு காட்டுறது, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நிறைய சிறு சிறு தொழில்கள், வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது, ஹோம் டெக்கார் ஐட்டமாக நம்ம லிவிங் ரூமில் அங்கங்கே வச்சு அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள்னு ஏராளமாக கல்கத்தா டால்ஸில் கிடைக்கிது. இந்த அனிமல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டமானதாக இருக்கும். ஸோ நம்முடைய கொலுவை பாரம்பரியமாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சு காட்டணும். அதே மாதிரி கேம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ, போர்டு கேம்ஸ் என்னென்ன இருக்குது, செஸ்ஸு, கேரம், அந்த மாதிரி போர்ட் கேம்ஸ் எல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. புற்று அம்மன் பக்கத்தில் ராஜசியாமலா, அடுத்தது அன்னபூரணி, காமாட்சி அம்பாள், இவங்க எல்லாருமே பேப்பர் மிஷ்ல வர்றாங்க. அடுத்த வரிசையில் நீங்கள் பார்க்குறதும் பேப்பர் மிஷ்ல இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி. எல்லாமே நீங்கள் ஒரு 9.5 10 இன்ச்சஸ் ஹைட்டில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி பேப்பர் மிஷ்ல லைட் வெயிட்டில் நம்ம வாங்கிக்க முடியும். அடுத்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் கிளே டால்ஸ். அஷ்டலக்ஷ்மிகள் 8 பேர் அதே சைஸ் தான், நம்ம ஏற்கனவே பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக 10.5 இன்ச்சஸில் கிடைக்கிற கிளேல உள்ள அஷ்டலக்ஷ்மி பார்க்குறோம். அஷ்டலக்ஷ்மிலேயே நிறைய சைஸஸ் இவங்க கிட்ட இருக்குது. அதில் பேப்பர் மிஷ்ல இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியும். கிளேலையும் சைஸ் வாரியாக அது வந்து 6 இன்ச்சஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே போகிறது பார்க்குறோம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியும் பேப்பர் மிஷ்ல இருக்கிறது தான் முப்பெரும் தேவியர் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நின்ற திருக்கோலத்தில் துர்காலட்சுமி சரஸ்வதி 3 பேரும் வர்றது பார்க்குறோம். அமர்ந்த திருக்கோலத்தில் அடுத்த பெரிய சைஸ், இது கிளேல நமக்கு வரக்கூடிய பொம்மைகளாக இருக்குது. காஞ்சிபுரம் ரெயின்போ ஆர்ட் கேலரியில் நிறைய செட்டு பொம்மைகள் ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டே வர்றோம். அஷ்டலக்ஷ்மி செட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியதுன்னு தான் நம்ம கொலுப்படியில் வச்சு ஆராதனை பண்ணுறோம். அந்த செட்டில் 7.5 இன்ச்சஸ்லேருந்து தொடங்கி 10.5 வரைக்கும்
ரேஞ்சஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சைஸ் வாரியா நமக்கு கிடைக்குது. கிளேலையும் கிடைக்குது, பேப்பர் மிஷ்லையும் கிடைக்குதுங்கிறது தான் நம்ம இப்ப பார்த்தது. ராஜராஜேஸ்வரி சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி கல்யாண வெங்கட்ரமண பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயருடைய முகத்தோடு இருக்கக்கூடியவரா இருப்பாரு. அன்னபூரணி அம்பாளும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிறது ஹரிஹர சுதன். அடுத்து நீங்க பார்க்கிறது சாரதா தேவி, ஸ்ருங்கேரி சாரதா பீடம் சாரதா தேவி. துர்கா லட்சுமி சரஸ்வதி ஒரு அடிக்கு மேல ஒரு 14 இன்ச்சஸ் ஹைட்ல இருக்கிற அழகான பேப்பர் மெஷ் டால் தான் நம்ம இப்ப பார்க்கிறது. பாவை விளக்கு ரொம்ப அழகா திருத்தமா இருக்கக்கூடிய களிமண்லேயே அழகா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அடிக்கு இருக்கக்கூடிய பாவை விளக்கு. கிருஷ்ணர் ராதைக்கு அலங்காரம் செய்து கொள்ள வைக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். அத்தனை பணிப்பெண்கள் வர்றாங்க, கண்ணாடி வச்சுக்கிட்டு ஒரு பெண் அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. சுற்றி அந்த பன்னீர் பூக்கள் இதெல்லாம் எடுத்து வச்சு கிருஷ்ணர் அழகா ராதைக்கு அலங்காரம் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. சூப்பரான செட் இது. அடுத்தது கோவர்தனகிரி மலையை தூக்கக்கூடிய காட்சி. இந்திரன் மூலமா என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, மழை கடும் மழையிலிருந்து ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய மக்களை எப்படி கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சுண்டு விரலால காப்பாத்தி மலையை கோவர்தனகிரி மலையை தூக்குறாருன்றது பாக்குறோம். இளநீர் விற்கக்கூடிய அந்த பர்சன் தான் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி இளநீ நிறைய கிடக்கிறதும் பக்கத்துல இளநீ குடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பமா சேர்ந்து ஆரோக்கியமான இளநீர் குடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறோம். நவஸ்ரீ தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 தாயாருடைய வடிவங்கள் நமக்கு கிளேல கிடைக்குது. தாயார் எப்படி அழகா வஸ்திரங்கள் ஒன்னொன்னு ஒவ்வொரு கலர்ல இருக்கிற மாதிரி 9மே வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகா ஒவ்வொரு திருத்தலத்துல எல்லாமே திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய தாயார் 9 விதமான சிலைகள் நமக்கு இந்த செட்டுல வந்துடும். நவஸ்ரீ தாயார். பாம்பு புத்து, அந்த புத்துல இருந்து நாகம் வெளிப்பட அதை வழிபாடு பண்ணக்கூடிய குடும்பத்தாரை தான் நம்ம பார்க்குறோம். நாகருக்கு வழிபாடு பண்ணிக்கிறாங்க. குசேலர் செட்டு. குசேலருக்கு பாத அபிஷேகம் பண்ணி வைக்கிற கிருஷ்ணர் தன்னுடைய நண்பனை எப்படி ஒரு சிம்மாசனத்துல உட்கார வச்சு எப்படி பண்றாருன்றது பாருங்க. குழாயடியில பெண்கள்லாம் சண்டை போடாம அழகா சமாதானமா குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் பேசி அழகா தண்ணி பிடிச்சிட்டு போறாங்க. இந்த பக்கம் காது குத்து விழா நடக்குது. காதணி விழாங்கிறது தாய்மாமா மடியில மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு எல்லாரும் உற்றார் உறவினர் அத்தனை பேரும் வந்திருக்காங்க. சீர்வரிசையெல்லாம் வச்சிருக்காங்க. எங்கேயுமே பார்க்காத இந்த செட்டு பாருங்க. ஆஞ்சநேயர் ராமாயண காலத்தை சேர்ந்தவர். அவர் சிரஞ்சீவிங்கிறதுனால மகாபாரத காலத்திலையும் வர்றாரு. மகாபாரதத்துல பீமன் ஆஞ்சநேயரை சந்திக்கக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. வாழை பிடிச்சி தூக்க முடியாம தவிப்பான். பாரிஜாத மலரை எடுத்துட்டு வர சொல்லி திரௌபதி சொல்லி அங்க போகக்கூடிய காட்சி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. திருவண்ணாமலை அஷ்டலிங்க செட்டு. திருவண்ணாமலை மலை வந்துரும். அதுல அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்பாலும் இருக்கிறது. அர்ச்சகர் வர்றது, அங்க மக்கள்லாம் சாமி கும்பிடுற காட்சிகள், 8 விதமான லிங்கங்கள் இப்படின்னு நிறைய பார்க்குறோம். காமாட்சி அம்பாளுக்கு நடக்கக்கூடிய விளக்கு பூஜை செட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு கல்யாணம்னா வாழை இலை விருந்து அது போட்டு தான் நம்ம எல்லா விருந்தினர்களையும் உபசரிப்போம். அந்த காட்சி. அடுத்தது இங்க ஆண்டாளுடைய ஜனன காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். பீமன் பகாசுர வதம். இந்த காட்சி நீங்க எங்கேயும் பார்த்திருக்க முடியாத ஒரு செட்டு பொம்மை பார்க்கறது. உலகளந்த பெருமாள் சூப்பரா இருக்காரு. காயத்ரி தேவி 5 முகத்தோட 16 இன்ச்ல அழகா இருக்காங்க. பேப்பர் மிஷ். லலிதாம்பிகையும் நல்ல 1.25 அடிக்கு உயரத்துல பேப்பர் மிஷ்ல இருக்காங்க. வராகி அம்பாள். அடுத்து நீங்க பாக்குறது காளிகா அம்பாளும். அடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மா பாக்குறீங்க. கன்னியாகுமரி அம்மன் நமக்கு கிளேல கிடைக்குது. நடராஜ பெருமான் உத்தரகோச மங்கை நடராஜ பெருமான் மாதிரி இருக்காரு. பரதநாட்டிய அரங்கேற்றம் நடக்குது. சுத்தி வாத்தியக்காரர்கள் நட்டுவாங்கம் செய்யக்கூடியவங்கள்லாம் அழகா உட்காந்து பரதநாட்டிய அரங்கேற்றம் இங்க நடக்குது. பர்த்டே செட்டு தான் பாக்குறீங்க. அழகா கேக் வச்சிருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி மாடர்னா இருக்கிற மக்கள் நம்ம பார்க்குறோம்.
கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான கதை தான். ஆதிசங்கரர், நெல்லிக்கனி, மகாலட்சுமி தாயார் அப்படியே சொர்ணமா கொட்டுறது, இப்படின்னு ஒரு காட்சி பார்க்குறோம். இங்கே கல்யாணம் நடக்குது, கல்யாண மேடை, அப்புறம் வாத்தியங்கள் இசைக்கிறது, சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்கிறது, நாத்தனார் விளக்கு ஏந்தி நிற்கிறது, இப்படின்னு எல்லா காட்சியும் இங்கே வருது. இங்கே பார்க்கறது பூரி ஜெகநாதர், பலராமர், அடுத்து சுபத்ரா நடுவில் வந்துருவாங்க. ஒரு பக்கம் பலதேவர், ஒரு பக்கம் நமக்கு கிருஷ்ணர் வந்துருவார். அவர் தான் கிருஷ்ணர், கருநிற வண்ணத்தில் இருக்கிறவர். பலராமர் ஒரு பக்கம், கிருஷ்ணர் ஒரு பக்கம்ட்டு வருவாங்க. மும்மூர்த்திகள் செட்டு ஒரு அடி உயரத்தில் பார்க்குறீங்க. கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற கதை தொடர்பான செட்டு தான் நம்ம பார்க்குறோம். பத்ராச்சல ராமர், இவரோட பேர் எனக்கு சட்டுன்னு ஞாபகம் இல்லை, கமெண்ட்ல சொல்லுங்க. ராமானுஜருடைய சீட பரம்பரை, தேசிகருடைய சீட பரம்பரை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நம்ம வரிசையா பார்க்குறோம். விவசாயம் செட்டு எப்போதுமே வருஷா வருஷம் அவங்க கொடுக்கக்கூடியது. ஸோ விவசாயம், பண்ணையார், அப்புறம் நெல் விதைக்கிறவங்க, நாற்று நடுறவங்கன்னு சொல்லி எல்லாம் பார்க்கலாம். லலிதாம்பிகையுடைய ராஜ தர்பார்ல என்னென்ன தெய்வங்கள் வரும்னா சிவா, விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், பிள்ளையார், முருகர் எல்லாருமே வருவாங்க. அப்புறம் மகாலட்சுமி, மகா சரஸ்வதி வந்துருவாங்க. அடுத்தது நீங்க பார்க்கறது கர்ப்பரட்சாம்பிகை கோயில்ல வேண்டுதல் நிறைவேறிய பிறகு குழந்தையோட போய் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுறாங்க. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே பேப்பர் மெஷ். இந்த இடத்துல நீங்க பாருங்க, பக்கத்துல பீன்னு போட்டிருக்கு பாருங்க, அதெல்லாம் பேப்பர் மெஷ் ஐட்டம்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ பேப்பர் மெஷ்ல ஒரு அடி உயரத்துல இருக்கக்கூடிய தசாவதார செட்டு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. அடுத்தது கிளேல இருக்கக்கூடிய தசாவதார செட்டு 6 இன்ச்சஸ்லயும் இருக்கு, 10 இன்ச்சஸ்லயும் இருக்கிறது பாக்குறீங்க. அடுத்தது 9 இன்ச்சஸ்ல இருக்கிற தசாவதாரமும் 13 இன்ச்சஸ்ல இருக்கிற தசாவதாரம்னு சைஸ் வாரியா இத்தனை தசாவதார செட்டு நமக்கு கிடைக்குது. விளையாட்டி பொம்மைகள்லாம் வரிசையா இருக்கிறது. கேரள கதகளி பொம்மைகள், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, அது வந்து செட்டியாரம்மா ஆச்சியம்மாவும் செட்டியாரும் பார்க்குறோம். அடுத்து தலையாட்டி பொம்மைகளே வெரைட்டியா அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு செட்டு பொம்மைனா கிளி ஜோசியம் நடக்குது இங்க. அதுக்கப்புறம் இந்த டயரை வச்சுட்டு விளையாடுற கேம் பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லைல்ல இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம். அழகா வந்து டயர் வண்டியை ஓட்டிகிட்டே ஓடுற மாதிரி பசங்க அந்த கேம்லாம் நம்ம பார்க்குறோம். இட்லி கடை நடந்துட்டு இருக்கிறது காட்சியும் நம்ம பார்க்குறோம். காக்கா பாட்டியம்மா வடை சுட்ட கதை, காக்காங்க உட்காந்துட்டு இருக்கிறது பார்க்குறோம். பிள்ளையார் சறுக்கு மரம் விளையாடக்கூடிய காட்சி, கில்லி தாண்டு அப்படின்ற அந்த கேம் பார்க்குறோம். பச்சை குதிரை தாண்டதும் பார்க்குறோம். பாக்ஸிங் வேற நடக்குது இங்கே. அங்கே ரெஃப்ரிலாம் உட்காந்துருக்காங்க, அப்படியும் அங்கே கேம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அடுத்தது ஐஸ்கிரீம் ஷாப்பு, பஞ்சு மிட்டாய் விற்கிறவர், பானிபூரி கடை. அடுத்து அங்கே டீ கடை இருக்குது. டீ கடையில் அந்த பன்னுலேருந்து எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி சூப்பராக ஒரு டீ கடையில் பேப்பர் படிச்சுட்டு டீ குடிக்கிறாங்க. இந்த பக்கம் கேரம் விளையாடுற செட்டு பார்க்குறோம். அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் கேம் தாய்பாஸ் விளையாடக்கூடியதும் பார்க்குறோம். டென்னிஸ் கேம் கூட வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்குல்ல, அப்படி வந்துருச்சு. கோலி விளையாடக்கூடிய காட்சி பார்க்குறோம். பாண்டி ஆட்டம்னு அந்த காலத்தில் நான்லாம் சின்ன வயசில் விளையாடி இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வலையில் சிங்கம் மாட்டக்கூடியது, எலி வந்து காப்பாற்றி விடுமே அந்த கதை. அப்புறம் அந்த கிணத்து தண்ணியில் முகம் தெரியும் இல்லையா, சிங்க முகம், அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். பேப்பர் மெஷ்ல மீனாட்சி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், முருகப்பெருமான், வள்ளி தேவசேனாவோட இருக்கிறது, ஆதிசக்தி அம்பாள், இப்படி நம்ம பேப்பர் மெஷ்ல பார்க்குறோம். அடுத்து சூரபத்மன் வதம் செய்யக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய செட்டு தான் நம்ம பார்க்குறோம். திருவண்ணாமலை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், கற்பக அம்பாள் மயில் வடிவத்தில் வந்து அம்பாள் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். அடுத்து சேது சமுத்திர பாலம் கட்டக்கூடிய காட்சி, அந்த மாதிரி நிறைய சஞ்சீவி மலையை தூக்கக்கூடியது. சூரிய நாராயண பெருமாள் 7 ரதம்ல 7 குதிரைகள் பூட்டிய ரதத்துல வரக்கூடிய காட்சி. இங்க பார்க்கறது எல்லாமே
7 தேவிகள் சப்தமாதர்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் நம்ம பார்க்கறது. கிரிக்கெட் செட்டு குழந்தைகளுக்காக நம்ம வைக்கிறதுக்காக பார்க்குறோம். மீனாட்சி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அப்படி சின்ன சின்ன சிலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். சங்கீத மும்மூர்த்திகளுடைய சிலைகளும் நம்ம பார்க்குறோம். வாத்து மேய்க்கக்கூடியவர்கள் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய கணவன் மனைவியை பார்க்குறோம் நம்ம. இங்கே பெருமாளுடைய சேவை நடக்கக்கூடிய காட்சி, உண்டியெல்லாம் வச்சு அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடியவங்கெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒப்பிலியப்பன் பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கே ஒரு கல்யாணம் நடக்குது, கேரள மணமகன் மணமகள் கல்யாணம் நடக்கிறது. பூக்கடையில் வியாபாரம் நடக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம். சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அழகான காட்சியும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஔவைக்கு அந்த சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அந்த கதையை சொல்கிற மாதிரியான காட்சி. ராமருடைய ஜனனம், 4 குழந்தைகள் எப்படி பிறக்கிறாங்களோ 3 தேவியர் இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம். பக்த பிரகலாத கதை தான், அந்த தூணை பிளந்துக்கிட்டு நரசிம்மர் வெளியில் வரக்கூடிய காட்சி. அதுக்கப்புறம் பார்க்கடல் கடையக்கூடிய காட்சி, சிவா விஷ்ணு பிரம்மாலாம் இருக்கக்கூடியது பார்க்குறோம். 12 ஆழ்வார்கள் நம்ம பார்க்குறோம். லக்ஷ்மி, ஹயக்ரீவர், பாலாம்பிகை, ரேணுகாதேவி அம்பாள், ஆண்டாள், ரங்கமன்னார், பைரவி, மகிஷாசுரமர்தினி, மயில் மேல இருக்கக்கூடிய முருகர், இது எல்லாமே பேப்பர் மிஸ்ட்ல இருக்கக்கூடிய கொலுடால்ஸா இருக்கு. சோளிங்கர், நரசிம்மர், ஆஞ்சநேயர், தாயார். அடுத்தது கிருஷ்ணர் ராசலீலான்னு சொல்லக்கூடிய கோபியரோடு நடன காட்சி. கிருஷ்ணர் பாமா ருக்மணியுடைய திருமணம். சேது சமுத்திர பாலம் கட்டக்கூடிய காட்சி. இதுல ராமர், லக்ஷ்மணர், அந்த ஆஞ்சநேயர்லேருந்து எல்லாரும் வந்துருவாங்க. மாமா மாமி பொம்மை தான் பார்க்குறீங்க. பார்க்கடல் கடையக்கூடிய காட்சியை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா வைக்கணும்னு நினைச்சா வைக்கலாம். அமிர்த கலசத்தோடு மோகினி வெளியில வரக்கூடிய காட்சி பார்க்குறீங்க. அடுத்தது குட்டி குட்டியான, அதாவது பொங்கல் வைபவம் நடக்கக்கூடிய காட்சி. இங்க இது ஒரு கியூட்டான செட்டா இருக்கு பாருங்க. வாத்தியங்கள் காட்டுல நடக்கக்கூடிய மாதிரி அனிமல் மியூசிக் செட்டு தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. அடுத்து எல்லாம் ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, டீச்சர் இருந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் போஜன செட்டு தான் நீங்க பாக்குறீங்க, எல்லா ஆயர்குல சிறுவர்களோடு சேர்ந்து சாப்பிட்றாரு. தெப்பகுளம் செட்டு தான் நம்ம இப்ப பார்க்குறோம். அடுத்தது பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப வாகனத்துல அம்பாள் அம்மையப்பனா வர்றது, அம்பாள் மட்டும் வர்றது, முருகப்பெருமான், பிள்ளையார், அப்புறம் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு பஞ்சமூர்த்திகள் நம்ம பார்க்குறோம். பிள்ளையார் கோயில், அதுல நாகரோடு இருக்கக்கூடிய அரசமரத்தடி பிள்ளையாருக்கு வழிபாடு நடக்குது. ராவணனுடைய மகன் இந்திரஜித்தோடு ராமர் போரிடக்கூடிய காட்சி பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழனுடைய கதை, அது அந்த பசுமாடு மணி அடிக்கக்கூடிய அந்த கதை அப்படியே அழகா செட்டு பொம்மையா வந்திருக்கு. பிள்ளையார் போஜன செட்டு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. ஆண்டாள் பூக்கூடை, ரங்கமன்னார், ஆண்டாள் கண்ணாடியில கிருஷ்ணரை பார்க்கறது, கரகாட்டக்கார செட்டு, அப்புறம் பொய்க்கால் குதிரை, இந்த மாதிரி கிராமத்து திருவிழா முன்னாடி நடக்கக்கூடிய ஊர்வலம். முருகர் வள்ளி தேவசேனா செட்டு நீங்க பாக்குறீங்க. சீதா கல்யாணமும் பாக்குறீங்க. அடுத்தது புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கக்கூடியதும் நம்ம பார்க்குறோம். நவமாரியம்மன்ற செட்டு இந்த வருஷம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அஷ்டமாரியம்மன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இப்போ 9 வடிவங்கள்ல மாரியம்மன் பார்க்குறோம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை தான் குடும்பத்தோடு நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணர் துலாபார செட்டு நம்ம துளசி, பாமா ருக்மணி இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ராமர் செட்டு, ராம் பரிவார் 2 சைசஸ்ல கிடைக்கிறது. அடுத்து குபேர லட்சுமி பூஜைக்குரிய விஷயங்கள் பார்க்குறோம். ஆண்டாளுக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கக்கூடிய திருமணம். மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகளா அவங்க இருக்கிறது பார்க்குறோம். இந்த செட்டு குபேர பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க, லக்ஷ்மியும் பெருமாளும் இருக்காங்க. அடுத்து கைலாய செட்டு, அறுமுக சண்முகர் பிறக்கிறது, முருகப்பெருமான் பிறக்கக்கூடிய கார்த்திகை பெண்களோடு உள்ள காட்சி. அடுத்து நவநரசிம்மர் செட்டு வரிசையா பார்க்குறோம். நவசக்தி அம்மன் அப்படின்னு 9 வடிவங்கள்ல இருக்கக்கூடிய
பெண் சக்திகளை நம்ம பார்க்குறோம். பல்லாங்குழி செட்டும் நம்ம பார்க்குறோம். ரெயின்போ ஆர்ட் கேலரியோட பேக்கேஜிங் ரொம்பவே பக்காவா இருக்கும். உங்களுக்கு நல்லபடியா கொலு பொம்மைகள் வந்து சேரும். ஒருவேளை அது டேமேஜ் ஆனதுன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பொம்மைகள் கொடுத்துருவாங்க. சப்போஸ் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம ரீஃபண்டும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்க கொடுக்கக்கூடிய தகவலா இருக்கு. ஸோ நல்லபடியா நமக்கு அந்த கொலு பொம்மைகள்லாம் வந்து சேர்ந்து நம்முடைய நவராத்திரியில கொலுப்படியில அழகா நம்ம வைக்கணும் அப்படின்னு நம்ம நிச்சயமா நம்பலாம். மீனாட்சி திருக்கல்யாண செட்டு கம்ப்ளீட் செட்டா இங்க கிடைக்குது. அதுக்கப்புறம் மாயா பஜாருடைய செட்டு நம்ம பார்க்குறோம். அன்னமாச்சாரியார் மடியில பெருமாளை வச்சு உணவு ஊட்டக்கூடிய காட்சி பார்க்குறோம். கிரகப்பிரவேச செட்டு கம்ப்ளீட்டா, அதாவது மாடு கண்ணோட வீட்டுக்குள்ள நுழையக்கூடியது. உற்றார் உறவினரோட அந்த கிரகப்பிரவேச விழா நடக்குது. கிருஷ்ணர் ஜனனம் அப்படின்னு சொல்லி வசுதேவருக்கு கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிற காட்சி தான் பார்க்குறோம். இதை தவிர பிள்ளையார் அழகா வந்து உங்களுக்கு மினியேச்சர்ல கிடைக்கிறதும், பெரிய சைஸ் கல்கத்தா டால் மாதிரி வேணும்னாலும் கிடைக்குது. இப்போ நீங்க பார்க்கறது எல்லாமே கிஃப்டிங் பர்பஸ்க்காக கல்கத்தா டால்ஸ் அழகா பிள்ளையார் ஸ்மால் சைஸ் நமக்கு 3 இன்ச் 3.5 இன்ச்லலாம் கிடைக்குது. கிருஷ்ணர் வேணும்னாலும் நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க பொம்மைகளே கொடுக்கலாம் நவராத்திரியில. அப்படிப்பட்ட பொம்மைகள் தான் நம்ம வரிசையா இப்போ பார்த்துட்டு வர்றது. இதை தவிர கொஞ்சம் பெருசா நம்ம கிஃப்டிங் பண்ணணும்னாலும் கண்ணாடியில இருக்க மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோ கிஃப்டிங் நமக்கு நிறைய கிடைக்குது. நிறைய சாய்ஸஸ் இருக்கு. எல்லாமே விலைப்பட்டியலோட வேற நீங்க இங்க பார்த்துருக்கீங்க. ரெயின்போ ஆர்ட் கேலரிங்கிறது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு கடையா இருக்கு. காஞ்சிபுரம் நம்ம நிறைய கோயில்கள் பார்க்கறதுக்காக அடிக்கடி வரக்கூடிய ஒரு இடம். அந்த நேரத்தில் நீங்க நேர்ல விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய செட்டு பொம்மைகள், தனி பொம்மைகளை வச்சு என்னென்ன மாதிரியான தீம் ரெடி பண்ணலாங்கிறது நமக்கே தெரிஞ்சிரும். அதை வச்சு நம்ம இந்த வருஷத்துக்கு கொலுவை பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற பொம்மைகளை நீங்க வெளிநாடுகள்ல இருந்து ஆர்டர் பண்ணணும், வெளி மாநிலங்கள் வெளி ஊர்ல இருக்கிறவங்க நேர்ல வர முடியல அப்படின்னு ஆர்டர் பண்ணணும்னாலும் அந்த வசதி இருக்கு. இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அதுல இருக்கிற கான்டாக்ட் நம்பர்ல ட்ரை பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நவராத்திரி விழா எல்லாருக்கும் எல்லா விதமான சுபிட்சத்தையும் தரக்கூடிய விழாவா அமையணும்னு சொல்லி அன்னை மீனாட்சியை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரெயின்போ ஆர்ட் கேலரியும் மென்மேலும் வளர்ந்து கொடுத்து பல கிளைகள் தொடங்கி இன்னும் அவங்க மென்மேலும் சிறப்படையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.